கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கேக்கெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லான்னு சொன்னோம். ஏன்னா கேக் சாப்பிட்டு உடனே சாப்பிட முடியாதுல்ல. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டோம். ஸோ வெஜ் பிரியாணியும் சிக்கன், அது நாட்டுக்கோழி கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா காட்டாக, நல்லா அந்த கோல்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ எல்லோரும் உட்காந்து, குட்டீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு உட்காந்ததுக்கப்புறம் கூடவே நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு பாப்பாவுக்கு வந்து காலில் முட்டியில் அடிபட்டிருக்கு. அதனால் கீழே உட்கார முடியாதனால கொஞ்சம் அவளுக்கு மேலே சேரை போட்டு கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரவுண்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. வெஜ் பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி ப்ளஸ் ரசம், ஒயிட் ரைஸ் எல்லாமே வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நாங்களாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டோம். அவன் நீங்களாம் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா. ஸோ செம்மையாக இருந்தது. அந்த கிரேவிக்கும் அந்த பிரியாணிக்கும் தயிர் பச்சடிக்கும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் பக்கமாக அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30 பக்கமாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருந்தா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.